தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னை பல்கலைக்கழகம் இன்று நடத்தவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? கண்டிப்பாக தமிழகத்தில் பெங்கால் புயல் உருவாகி தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே கடந்த ஒரு 24 மணி நேரமாக பலத்த பகுதியானது மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது வரை 10 கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கும் 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு அரசு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் இது போன்ற கல்வி கற்பு வரும் நிலையில் மழையின் பாதிப்பில் எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என தற்போது அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இன்று நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழையின் காரணமாக இந்த தேர்வுகளானது ஒத்திவைக்கப்படுவதாக சென்னை பல்கலைக்கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு மாற்று தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த மழையின் பாதிப்பினால் இளைஞர்கள் மற்றும் அந்த மாணவர்கள் தொடர்ந்து இந்த தேர்வு எழுதி வரும் நிலையில் அவர்களுக்கு பாதிப்பு ஏதேனும் ஏற்படும் வகையில் அவருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் தற்போது இந்த நடவடிக்கையாக தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்வானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த தேர்வுகளானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு சேர்ந்த மாணவர்களும் ஒவ்வொரு நாட்களும் தொடர்ந்து அவர்களுக்கு தேர்வானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தேர்வுகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த தேர்வுகளானது தற்போது அடுத்த தேதிக்கானது மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. மாற்று தேதிகள் விரைவில் குறிப்பிடப்படும் எனவும் சென்னை பல்கலைக்கழகமானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி.